என்ன மேட்சிங்க, செமிஃபைனலு தோத்தா வெளியே, ஜெயிச்சா ஃபைனலு. அதான் 250 ரன்ஸ் மேல அடிச்சிட்டோமே, அசால்ட்டா இந்த மேட்சை ஜெயிச்சிரும்னு நினைச்சேன். ஒரு 9:30 மணி போல பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு 10-10:15 போல வந்து பார்த்தா வில் ஜாக்ஸும் ஜேக்கப் பெத்தலும் போட்டு அடிடின்னு அடிக்கிறாங்க. வரும் ஓவர பார்க்கும் போதே பயமாயிடுச்சு, எங்க செமிஃபைனல் இருந்தே கிளம்பிடுவோமான்னு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்புறம் பும்ரா ரோஹித் சர்மாவோட பிரம்மாஸ்திரமா ஒரு காலத்துல இருந்தாரு, இப்போ சூரியகுமார் யாதவுக்கும் இருக்காரு. லாஸ்ட் அந்த ஒரு 18வது ஒரு போட்டிருப்பாரு பாருங்க, 6 பாலுக்கு 6 ரன் தான் குடுத்திருப்பாரு. கம்ப்ளீட்டா இங்கிலாந்து டீம் பிரஷருக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேட்டா இந்த மேட்ச்லயும் ஒரு 89 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. மூமெண்ட்டுமே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிருப்பாரு. பைலேட்டரல் சீரீஸ்ல ரன் அடிக்கிறது பெருசு இல்ல, ஐசிசி டோர்னமெண்ட் நாக் அவுட்ல அடிக்கிறான் பாரு அபிஷேக், ஈஷான். இப்பெல்லாம் அவங்கள மறந்துட்டோம். சைடு எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, ரன்வீர் கபூர், ஆலியா பட், அம்பானி, கேஎல் ராகுல், ஸ்ரீலான்னு மேட்ச் பார்க்க வந்திருப்பாங்க. நல்ல வேலை இவங்க முன்னாடிலாம் தோத்துருந்தா செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும். ஆனா நல்ல வேலை ஜெயிச்சிட்டோம். ஒரு கோடு ஒண்ணு இருக்கு, பவர்ஃபுல் பர்சன்ஸ் கேன் மேக் த பிளேஸ் பவர்ஃபுல்னு. 7 ரன் வித்தியாசத்துல வேற ஜெயிச்சிட்டோம். இதுக்கும் என்ன சொல்லுவானுங்க, தரப்பார ரீசன் தான் இதுக்கும் சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் கேட்ச் ஒன்னு எடுப்பாரு பாருங்க வில் ஜாக்ஸ்க்கு. 2024 வேர்ல்டு கப்ல மிச்சல் மார்ஷ் கேட்ச் ஒன்னு பிடிப்பாரு பாருங்க, அதுதான் கண் முன்னாடி வந்துட்டு போச்சு. ஜேக்கப் பெத்தல் செஞ்சுரி மேன். அங்க இருக்க 11 பேரை மட்டும் அவர் பயத்துல வச்சுன்னு இல்ல, அங்க மேட்ச் பார்க்க வந்தவங்களா இருக்கட்டும், டிவில மேட்ச் பார்த்தவங்களா இருக்கட்டும், ஒரு 40 கோடி பேரை பயத்துல வச்சிருந்தாரு. ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி ஒரு டிராவிஸ் ஹெட்டோ, இங்கிலாந்துக்கு ஜேக்கப் பெத்தல் தான். கம்ப்ளீட்டா நேத்து ஒரு மினி சொர்க்கத்துல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நைட் டைம் T20 கேம், ஆப்னன் ரன் சேஸ், ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரின்னு அது இயற்கை சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னென்ன வேணும்? நேத்து இந்த மேட்சை பார்த்தவங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.